வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க கை கொடுத்துருப்போமா கூப்பிடாரு ஆடிச்சாலும் கண்டாய் தன்மகளை குடிச்சாத்தாடு இருக்கிறான் காலு நம்பி ஆனாலும் காப்பாற்றும் பொண்டாட்டி புருஷனை குடிச்சாத்தாடு உன்னை விட்டு இருக்கிறான் இந்த உலக தெரிஞ்ச உண்மையை புரிஞ்சு நடந்துக்கப்பா குடிச்சா உருள நாட்டுல உனக்கு போதும் மதிப்பிருக்கா ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து அழகேச வண்டி வச்சிருந்து 5 ஊருக்கு நஞ்ச வச்சிருந்து 4 மரசோடு எள்ளு வச்சிருந்து நல்ல குடும்பத்தை பேர் வச்சிருந்து அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு சரக்கா இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து என்னவோ சொன்னாங்க அதை எண்ணி பார்த்தல அண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டோம் உண்டாட்டு கொலுசரிச்சு பச்சை தண்ணி அடிச்சு புட்டோம் அண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டோம் உண்டாட்டு கொலுசரிச்சு பச்சை தண்ணி அடிச்சு புட்டோம் எல்லாமே முடிஞ்ச பின்னே குடந்தாலே சரத்துல தண்ணி ஊத்தி அடிக்கணும் எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானி வந்தது கைகாலு நடுங்குது பார்வலு சாமி ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து அழகேச வண்டி வச்சிருந்து 5 ஊருக்கு நஞ்ச வச்சிருந்து 4 மரசோடு எள்ளு வச்சிருந்து நல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்து அத்தனையும் போச்சு சரக்கா இந்த நிலையாச்சு
சுகமா இருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும் சுகமா இருக்கும் சொர்க்கத்துக்கு போகணும் புதுசா குடிக்கையிலே மேலே பறந்து இருக்கிற இசமிழப்பா இருக்க இருக்க கொள்ளவனும் என்னவோ சொன்னாங்க அதை நானும் மறந்தேன் உள்ளார பிள்ளையெல்லாம் நானும் எத்தி கிடக்கிறப்பா படிக்க வழி இல்லாம திரும்பினதோ இல்லப்பா உள்ளார பிள்ளையெல்லாம் நானும் எத்தி கிடக்கிறப்பா படிக்க வழி இல்லாம திரும்பினதோ திருகிறப்பா கண்ணுகளை தாண்டி சொன்ன ஆசைகளோ மதிக்கிறேன் யாரு கேட்கிறா சொன்னா கேட்பீங்களா வள்ளுவன் தாண்டி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன் இனிமேல் யாரும் பிடிக்க வேணாம்னு படிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் அம்பரசம் பெரிய ஆடு வச்சிருந்தேன் அழகரேச வண்டி வச்சிருந்தேன் அஞ்சாறு ரூபாய் அஞ்ச வச்சிருந்தேன் நாலு மனசு எள்ளு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்தில் பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் போச்சு துணியாயுத்த நிலையாச்சு அத்தனையும் போச்சு துணியாயுத்த நிலையாச்சு அப்படா கட்டி உள்ள இருக்கா வாங்க வாங்க வெக்கத்தை பாரு ஆத்த உள்ள வாடி 3 காசு முண்டை அச்சுமத்த இருக்கு அச்சுமத்த இருக்கு ஆத்தா ஓடி பண்ணிக்கலாம் வாங்கி வச்சு வாங்கி வச்சு ஓடி பண்ணிக்கலாம் மாமா அப்படி என்ன தொட்டாது பாத்துக்கிறேன் ஒரு டீப்புமா அது நம்ம உள்ள சரி நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சு என்ன மாதிரி உங்க வீட்டுல சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்டா தப்பா போகும்ல சரி இப்பயே சொல்லி கொடுத்துருவோம் மாமி லெப்ட் ரைட்டு எதுல அப்புறம் மாமா நீங்களா நல்லா இருக்கீங்களா? இங்க வாரு குழந்துட்டு படுத்து இருக்கிறத தப்பா பொழந்துக்கிட்டு இப்பயே உழந்துருச்சு, நீ என்னத்த சொல்ல. சரி அது ஒரு பக்கம் கடை கட்ட. ஐத்தா நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் நல்லா இருந்தாத்தே நான் நல்லா இருக்க முடியும். அப்புறம் நீங்க எல்லாரும் நல்லா சுகமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம்.
அப்படி நீங்க எல்லாம் சுகமா இருக்கணும். நீங்க சுகமா இருக்கேன்னு கேக்குறது வந்து உங்க மேல உள்ள அன்புனால கிடையாது. நீங்க சுகமா இருந்தாத்தே எனக்கு சுகம் கொடுக்க முடியும். ஏன்னா உங்க வண்டி கரண்ட்ல இருக்குதா இல்ல ஷெட்ல கிடக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க கேக்குறது. இங்க மச்சமா எடுவிட்ட வைக்கி நீ இங்க உள்ள பாத்து கிடக்கு. எடுவிட்ட வைக்கி விட்டா இங்க மட்டும் மச்சம் இல்லப்பே, இன்னொரு அங்கிலையுமா அட முதுகுல இருக்குப்பே. நீ வேற எதுக்கு எடுத்தாலும் நினைச்சிட்டே இருப்ப தப்பு தப்பா. சி இப்படி ஆம்பளை பூரா கிண்டல் பண்ணி கேலி பண்றதுனாலதான் வர வர ஆம்பளையில கண்டாலே சுத்தமா புடுக்கலாம போச்சு. என்னடி இப்படி சொல்ற? புடுக்கலையா? பிடிக்காச்சு மாமா. பிடிக்கல. நான்லாம் பெண்ணா பிறந்து என்னத்தை கண்டேன். ஏமா பெண்ணா பிறந்ததுக்கு பேசாம நம்ம ஊர்ல மண்ணா பிறந்திருக்கலாம். மண்ணா பிறந்திருந்தா 4 ஆம்பளையாவது உள்ள விட்டு ஓட்டி இருப்பாங்க. என்னத்த மண்ணுலதான் கலப்பைய போட்டுதே. ஒண்ணும் இல்லாம கோர வண்டியும் போல இருக்கு. நீங்க சொல்லுங்க மாமா. சொல்லுங்க. எனக்கு எதுல குறைச்சல்? அதானே எனக்கு மண்டையில குறைச்சலா சொல்ல முடியுமா? இல்ல கொண்டையில குறைச்சலா? அதாண்டி அழகா இருக்கு உனக்கு. இல்ல தொண்டையில குறைச்சலா? எப்படி சார்ற உனக்கு அழகா பாடுற. இல்ல ஏய் உனக்கு மரியாதை இல்ல. புடவை மாமா. புடவையா? சரி சரி புது புடவை மாமா. புது புடவையா? அது பத்தில நீ புழு துணியில வந்திருக்கீங்க. ஊதா கலர் துணி. தமிழ்ல சொன்னா ஊதா துணி, இங்கிலீஷ்ல சொன்னா புழு துணி. அவ்வளவு. யார எவ்வளவா? 4 மீட்டர் மாமா. உள்ள விட்டு கிடக்கு மாமா. புழு கலர் துணி மாமா. கலர் துணி போட்டு கட்டிட்டு வந்து என்னத்த கண்டா. சரி நானும் பொம்பளை பிள்ளை தானே. ஆமா எல்லா பொம்பளைகளுக்கு இருக்கிற மாதிரி தானே எனக்கு இருக்குது. சரி ரொம்ப மனசு மனசா. நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தனை காதலிச்சேன். அவன் உயிரோட இருக்கானா? கேக்குற கேள்வியை பாரு. உயிரோட இருக்கானா? உயிரோட இருக்கேன் மாமா. சரி எடுவிட்ட பைய கைய விட்டுட்டு போயிட்டான். அட சண்டாளத்தனமே கைய விட்டேன். காலகள விடலையே உள்ள. ஆமா மாட்டாஸ்பத்திரியில கம்பவுண்டர் வளர்க்கறாரு. உள்ள கைய விட்டு சென்னை புடிச்சிருச்சா அப்படின்னு உள்ள விட்டு பாக்குறதுக்கு பாத்துருக்கேன். உள்ள வாழ்க்கையில கைய விட்டு போயிட்டான். வாழ்க்கையிலயா? அவர் வருவாருன்னு நானும் திறந்து ஓட்ட மாணிக்கதே கிடக்குறேன் கதவை மாமா. மருது கண்ட நாய் தான் வந்து நக்கிட்டு போயிரும் போல இருக்கு. குழம்பு சுட்டிய அது ஒரு பக்கம் கிடக்கட்டேன். மருது அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியை சேரவை கட்டிக் கொள்கின்றார்கள். மருது கவி மருது அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கட்டிக் கொள்கின்றோம். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வர்றாப்புல ஏமாமா இதெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் கிடக்கட்டும் மாமா. நம்ம பொம்பளை பிறக்கிறதே பெரிய தப்புன்னு ஆகி போச்சு. நீ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? அதானே நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு காதலிச்சேன்ல அவன் ஓடி போயிட்டான்னு சொன்னேன்ல. அது காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா எனக்கு ஒரு வகையில சரி கல்யாணம் ஆயிடுச்சு மாமா. இங்க வாரியா கல்யாணம் ஆயிடுச்சா? வெக்கத்தை பாரு. கல்யாணத்துக்கு வெக்கமா? கதையை கேளுங்களே. உங்க கதையை சொல்லுங்களே. கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு ராத்திரி நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருந்தோம். சந்தோஷமானா இந்த முதல் ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட் சொல்றாங்கல்ல. ஆமா அத செஞ்சு தொலைஞ்சோம். இங்க வாரியா கல்யாணம் முடிஞ்ச மாதிரினா என் புருஷன்ட்ட போய் நான் சந்தேகம் கேட்டேன். என்னடி கேட்டேன்? என்ன நான் தான் ஒண்ணும் தெரியாத கழுதியாச்சு. ஆமா நீதான் வெள்ளந்தி ஆனவன். வெளுத்ததெல்லாம் பாலு நீண்டதெல்லாம் கோலு நினைக்கிறவன். ஒரு போய் கேட்டேன். மாமா ஊர் வளத்துல ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் முதல் என்னமோ சொல்றாங்க. சரி அப்படின்னா என்ன மாமான்னு கேட்டேன். தெரியாம அதுக்கு என் புருஷன் விவரமான சொன்னா கூறுகிட்ட பொங்காச்சிருக்கி இது தெரியல. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி விடிய விடிய செஞ்ச முடியல. ஆமா அது வேண்டியா. சரி உடனே நான் சும்மா விடக்கூடாது. வெகுளித்தனமா நான் சொன்னேன் பாருங்க. இதத்தான் சின்ன பிள்ளையிலே கம்மாயில ஆடு மாடு வைக்கும் போதே பழகிட்டேனே. அம்பிடுத்தேன் அதோட ஓடி போனவேதான் வரவே இல்லை மாமா. அந்த விறகு போகும்போது நம்ம செஞ்சோம்ல. ஆமா அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கம்மாயில செஞ்சேன். ஐயப்பா தண்ணி உழைக்க போகும்போது நம்ம செஞ்சோம்ல மாமா. அதத்தான் சொன்னேன். அடி செவிட்டு முட போடி இவ்வளவு. ஆமா அடியே ஓடி அடி ஓடி அடி அடியே இவ்வளவு அடி வந்து கடி. உனக்கு பாசி எனக்கு இருக்கிற மாதிரி உனக்கு இருக்கு. இல்ல உனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்க முடியும். ஏன்னா பெண்ணோட மனசு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஒரு பெண்ணோட மனம் ஒரு பெண்ணு தான் தெரியும். என்ன நம்மலாம் அதான் நான்குழி சாலையாவான இருக்கு. அங்க இருக்குடா உப்புனக்கரவளே. அப்பப்ப நீ எடுத்து காத்துனது திறந்த புத்தகமா இருக்கிற அப்படி மூடி வச்சேன்னா அது மதிப்பு எல்லாம் போயிருக்கல. உனக்கு திறந்து மூடணும் புத்தகத்தை. அடியே ஒரு நீ பொம்பளை என்னடி ஒரு மாதிரி ஒரு மார்க்குமா இருக்கு. என்னடி மனசு சரியில்லடி. என்னடி ஆச்சு? போன வாரம்
என்னைய ஒரு 5 பைய கெடுத்து விட்டாங்க. என்னது நீ அப்படி ரோசம் இல்லாமையா கிடந்த? 5 பேர் கெடுக்கிறதுக்கு நான் சொரணுகிட்டு போய் கிடந்து சுகமா இருந்துச்சு படுத்துட்டேன். எப்படி ஆனா கெட்டி நீ என்ன சும்மா எப்படி அதை செஞ்சா காட்ட முடியும் ஒரு தடவை? ஆனா 5 பேர் கெடுத்திருக்கான்ல உக்காமக்கு 5 வேலி சும்மா விட்டானா? என்னடி செஞ்ச? 5 வேட்டி பொம்பளடா. என்னடி செஞ்ச? 5 வேட்டி காசு வாங்கித்தானே விட்டேன். சபாஸ்ரீ அதுல ஒருத்தன் 10 ரூபா கடைஞ்சு விடுறாண்டி. உனக்கு கடைஞ்சு விட்டாங்களா? நீ என்ன சும்மாவே விட்டுருப்ப? யாரு கடைஞ்சா? அடி அவன் கூட பரவாயில்லடி. இன்னொருத்த என்ன பண்ண தெரியுமா? பழைய 1000 ரூபாய் தலை தந்தாண்டி. யாருடி அவரு? பழைய 1000 ரூபாய் தலை சொல்லாதுரா அப்படின்னு சொல்றேன். எப்படா மாத்தன்னு கேக்குறேன். உன் அக்கௌண்ட்ல ஓட்டுக்கன்றியா? உன்னோட அக்கௌண்ட்ல ஓடுவான் புடிச்சு உள்ளத தெரியா? அந்த மாமாதே 10 ரூபாய் கடைச்சு வச்சிருக்கீங்க. ஆமா கை ஒரு கஷ்டம் ஒரு மனசு ஒரு மாதிரியா இருக்கும். ஆமாடி ஏன்னா ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தொட்டாம சொல்லி உனக்கு பொம்பளை நீ தொட்ட இல்ல அப்ப நான் தொட்டான கொஞ்சம் பொம்பளை பொம்பளை தொடுறது தப்பு இல்லடி. பொம்பளை செவ்வாய் சாமி முறை கொலக்கட்டை எல்லாம் திங்கிறோம். அழிச்சு போடுறேன். ஆம்பளை தால கேட்டக்கூடாது சொல்லி எதுனா கேளு. ஏன் நீ இப்படி சேலை கட்டி இருக்காமல ஒரு அர்த்தம் எப்படி சேலது சுரி அரிக்குது எப்படி? வேற ஒண்ணும் இல்ல. தப்பா நினைக்காத. நான் ஏன் சொரிஞ்சேன் தெரியுமா? எனக்கு அரிசி சொரிஞ்சேன். ஆனா காரணம் இருக்கு. என்ன நம்ம பிறந்திருக்கோம் பாரு. நம்ம எல்லாம் எப்பேற்பட்ட ஜென்மம் தெரியுமா? பாவப்பட்ட ஜென்மம். அது ஆம்பளை இருக்காங்களே இவளுக்கு அரிக்க கூடாத இடத்துல அரிச்சின்னு வச்சுக்க. அக்கா இருக்கு தங்கச்சி இருக்கு பார்க்கவே கிடையாது. பரட்டு 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 சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம அப்படியா? நமக்கு அரிக்குதுன்னு வச்சுக்க அரிக்க கூடாத இடத்துல எப்படி சொரிகிறதுன்னு யோசனை பண்றான். ஏன்னா அண்ணே மாமே மச்சனையில இருப்பாங்கல்ல அதுக்கும் பல விஷயங்கள் இருக்கு. தெரிஞ்சு வச்சுக்க நாளைக்கு உனக்கு பயன்படும். சரி இப்ப மாமே மச்சனே அண்ணன் தம்பி அப்பயும் கூட இருக்காங்க. எனக்கு அரிக்குது எப்படி மறைமுக சொரிவேன்? இந்த சேலையை பாத்துக்க. இந்த சேலைய இந்த முந்தாங்கி சரி சுடிதார் போட்டா பிரச்சனை கிடையாது. டாப்பை தூக்கிட்டு ஃபேண்ட் நாடா கட்டுற மாதிரி நைட்டி போடுறியா? பிரச்சனையே கிடையாது. நைட்டி போட்டீங்கன்னா தண்ணி உலைக்கு போகும்போது என்ன பண்ணுவான்? நைட்டி தறிக்கல வந்துடும்ல அதுக்காக தூக்கி சொருகிற மாதிரி அப்படி 2 தடவை சொருகு மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்டு அப்ப மறுபடியும் அப்படி சொருகணும். சரி அதெல்லாம் பேண்ட் சட்டை போட்டா அது தாண்டி பெரிய சிரமம். இந்த ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டாதான் மறைமுக சொரிய முடியாது. அது அப்படி தெரிய முடியும். நீ வேற ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போடுறமே அவன் எனக்கு ஒரு சந்தேகம். ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போடுறாங்களே அவசர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அதாண்டி போட்டுக்கிறேன். அதை அப்ப தெரிஞ்சு வச்சுக்க. இந்த ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு இருந்தா மறைமுக சொரிய முடியாது. அதுக்கு விஷயம் இருக்கு. இந்த 2 தொடை இருக்குவாரு. ரெண்டுமே நீ வடைய காட்டாத விடு. 2 தொடையும் அரைச்சாப்பல் நடக்கணும்டா. எப்படி இப்படி அரைச்சாப்பல் நடந்துன்னு வச்சுக்க அடங்காத அரி கூட கழுத அடங்கி போயிரு கழுத. இவ்வளவு விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. நீ நம்மகிட்ட வா எங்கிட்ட வா. உன்னைய முன்னுக்கு கொண்டாட வேண்டியது. நீ முன்னுக்கு கொண்டு வர பின்னாடி கொண்டு வர ஒண்ணு யாரு முன்னுக்கு கொண்டு வரான் பாத்துக்கடி. சரி அதை பார்த்தா எதையாரு டோல்கேட்ல பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன பண்றது? நாம போகும்போது வலது பக்கம் இருந்தேன் நீ இடது பக்கம் இருந்த அவ்வளவு வித்தியாசம். நீ இடது பக்கம் வசூல் பண்ணுவ நான் வலது பக்கம் வசூல் பண்ணுவேன். சரி அம்மாவை பார்க்கணும். எந்த அம்மா பார்க்கணும்? வள்ளியம்மா பார்க்கணும். வள்ளியம்மாவை இது வரைக்கும் இல்ல ஒரு விஷயம் தெரியுமா? இருக்கட்டா இது வரைக்கும் உண்மையில இது வரைக்கும் இல்ல இது வரைக்கும் இல்ல இது வரைக்கும் வள்ளியம்மாவை நான் பார்த்தது கிடையாது. அம்மா வந்தாங்கன்னா நீதான் அறிமுகப்படுத்தி வைக்கணும். அம்மா வரும்போது இப்ப ஆடி ஆக தெரியக்கூடாது. அட்டகம் சொடக்க மாட்டேங்க. அம்மாவை பார்த்தது இல்ல. இல்ல இளஞ்சனையா இருக்கு. கேட்கிறா ஒரு கேள்வி. அடியே கண்ட கழுதைய திங்கிறது கழுத வகுற வச்சு போய் அதைச்சு போய் கிடக்கு கழுத. வேற ஒண்ணும் இல்ல. அதென்ன சாக்கடையா குத்தி விட்டு எடுத்துறதுக்கு ஒட்டி போய் கிடக்கா. உனக்கு பக்கையில குழுக்குழுன்னு தெரியடி. எங்கிட்ட கூட தண்ணி வாயுது கழுத. இங்கிட்டு மழை பெய்யாம தண்ணி வாயாம கிடக்கு. உன் வயக்காட்டுல கிட்ட தண்ணி வாயுது கழுத. நல்லூர்ல இருந்து அங்க இருந்து தண்ணி வருதா? அங்கிட்ட பம்பு செட் போட்டு அடிக்கிறாங்களோ நமக்கு தெரியல. சரி நமக்குள்ள அவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும். ஆனா கூடி வாழ்ந்தால் கூடின்னு மேட்டுறாங்க. என்னமோ சந்தேகம் கேட்கணும்னு சொன்னி என்ன கேட்கணும்னு சொன்ன? ஆமாடி கேட்கணுமா? எது வேணாலும் கேளு. ஒரு பிரச்சனை இல்ல. எது வேணாலும் கேளு. நீ நானும் அப்படிதான் எப்பயும் ஓப்பனா இருப்பேன்.
நல்லா இருக்கேன்டி. ஏண்டி உனக்கு சரியில்லையா? சரியில்லடி. எங்கிட்ட வைக்கிறது எங்கிட்ட வச்சுட்டு இருக்காரு, இங்கிட்ட வைக்கிறது இங்கிட்ட திருப்பி வச்சிருக்காரு. நல்ல வேலை முன்னாடி வைக்கிறது பின்னாடி வச்சு தைக்கிறேன். ஆனா நீ ஜாக்கெட் தைக்கணும் என்ன செய்வ? டெய்லர் கொண்டு போக வேண்டிய அளவு ஜாக்கெட் கொடுப்பேன். ஆமா, அளவு ஜாக்கெட் கொண்டு போக வேண்டிய. நான் அப்படி கிடையாது. ஜாக்கெட் தைக்க வரதுக்கு முதல் நாள் சொல்லிடுவேன், மாமா நாளைக்கு நான் வர்றேன்னு. எதுக்கு? ஜாக்கெட் தைக்கத்தேன். மறுநாள் பார்த்தேன் மனுஷன் எடுத்து வச்ச மணிக்கு இருப்பேன். என்ன தெரியும்? கத்திரிக்கோளையும் டேப்பையும் முடியும். மறுநாள் நான் போகவும் அதுன்னு உள்ள விட்டுட்டு கிழிப்பாரு. கத்திரிக்கோளை துணியில வச்சு கிழிச்சு தைச்சு அப்படியே மேல வச்சு தைச்சிருவாரு. சரி அம்மாவை கூப்பிடுமா? பாடு என்ன சென்னை தெரியுதா? ஆமா கொண்டு போய் அம்மா டேய் ஆடுகாளி பாட்டு முடிஞ்சிருச்சு. ஆடிக்கிட்டே தெரியுது. ஆட்டமா ஆடாது. அம்மா வந்து நான் முடிஞ்சு வச்சாரி. ஆமாடி, ஆரம்பிக்கிறது தெரியல முடிக்கிறது தெரியல. இப்படி தாண்டி ஆரம்பிக்கிறது தெரியல முடிக்கிறது தெரியல. அதுவா அம்மா பொங்க என்ன நினைப்புல தாண்டி இருக்க? பொங்க வச்சுட்டவும் நல்லா பொங்க வச்சு நான் வந்துச்சு. பொங்க வச்சுறாமாடி. ஆமா அப்பா புதுசா ஒருத்தி வேலைக்கு வச்சிருக்காங்க. ஆமாதா அவங்க ஏன் மருந்தா எப்ப ஆடி அம்மா அதுக்காண்டி அம்மா அதுக்காண்டி வணக்கம். அப்பா நல்ல பணிவு தான். நீடோடி காலம் வாழ வேண்டும். வணக்கம். ரொம்ப ஏத்தாத. சரி இருக்கட்டும் தான். இருந்தாலும் அப்பா வந்து விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போகணும் அப்படித்தானே? திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், காட்டுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்கு. இன்னுமா வந்ததுமே பொசுக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா நல்லா இருக்கு. என்ன சொல்ற? யார போட்டு அமர போட்டு என்ன சொல்லி வந்தோடனே காவல் பார்த்தா நல்லா இருக்காரு. காவலை கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நேரத்துல ஆடி பாடி சந்தோஷமா இருந்து காவலுக்கு போவோம். ஆடி பாடி வேலை செய்தால் அழுப்பு இருக்காது. ஆடு மீண்டும் சேராவிட்டால் உள்ள வரக்காது. அழகு இருக்காது, அழகு இருக்காது. அழகுதான். ஓ மழலை செல்வங்கள் தெரியும். ஏன் போட்டு அழகா இருக்கு, ஏன் போட்டு அழகா இருக்கு. ராணா மலடி விட்டா 15 மலை பத்து புரிவேன். ஆனா அந்த மலையிலையும் கூட பாருமா, ஒரு மலை பெருசா இருக்கு, ஒரு மலை சிறுசா இருக்காது. அந்த நல்லா பாரு, ஒரு மலை பெருசா இருக்கு, ஒரு மலை சிறுசா இருக்கு. நீ ஏன் வாயை கொடுத்து ஏன் வாடிக்கிறேன்? அங்க பாரு நல்லா பாரு, மலை தேஞ்சி அந்த மலையோட இந்த மலை
அது காரணம் இருக்கு. சரி இருக்கட்டும். இருந்தாலும் அடுத்த பக்கத்துல ஏன் மனசு ரொம்ப சந்தோஷமா உனக்கு இருக்கு. உனக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு இங்க வந்ததுல இருந்து ஒரு இடத்துல கடக்க மாட்டேங்குது. இங்கிட்டு அங்கிட்டு ஆடிக்கிட்டே கிடக்கு. ஒரு கொச்சை கயிறு எடுத்து கட்ட வேண்டியது. கட்டு கம்பி போட்டு கூட கட்டுறீ. இழுத்து கட்டி விட்டுரும் அனுபவம். சரி இருக்கட்டும். இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தாலும் ஏன் மனசு எப்படி தெரியுமா இருக்கு. எப்படி மாதிரி இடத்துக்கு வந்தாலும் எப்படி இருக்கு. உன் மேலதான் ஒரு நோக்கம் மாத்துறா ஏதோ 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 ஒரு எப்படி எப்படி வந்தது எனக்கு ஏதோ 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 ஒரு எப்படி 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 வந்தது எனக்கு எப்படி 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 வந்தது எனக்கு 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 எப்படி 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 வந்தது எனக்கு கண்கள் போட்டது நினைவு வந்தது கைகள் தொட்டது கண்கள் போட்டது நினைப்பு வந்தது கைகள் தொட்டது மயங்கி விட்டது என்ன என்பது என்ன என்பது கேட்டுகின்றதோ இந்த பாரு தெரியும் என்னை பாரு தெரியும் ஏதோ 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 எப்படி 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 வந்தது எனக்கு உனக்கு மரத்துல தேங்காய் தம்பது பண மரத்துல நோக்கு தம்பது அங்க தம்பது இங்க தம்பது மேல தம்பது உள்ள தம்பது இதா இதா இதே பாரு தெரியும் என்னடி தொங்க விடாம ஏத்தி பிடிக்கிறாளா வந்து பவுலிங் போடுற மாதிரி கேட்ச் பிடிக்க போது ரிட்டர்ன் வந்துருது வேலை கவக்கம் எடுத்து வெட்டிடுறாமண்ணா நீ சந்தோஷம் முடியும் ஒரு இடத்துல தாங்க மாட்டாம அடக்க முடியல சரி இருக்கட்டும் என்னால இடத்த பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய மனசுல உள்ள ஆசை யாருன்னு இருக்காரு தெரியுமில சொல்லவே இல்ல நீ கேட்கவே இல்லையடி இவ கூட தான் இப்ப பார்த்தாலும் சேர்ந்து சொல்றீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க இவ வந்து எனக்கு உயிர் தோழி அப்ப நான் மயிர் தோழியா மதிப்பிற்குரிய தோழி நீனே அப்படியாமா எவ்வளவு மரியாதை மதிப்போட ஒதுங்கி இருக்க நல்லது ரொம்ப சந்தோஷமா இருக்குதா அந்த முருகபெருமானை எப்படி நினைச்சு வச்சிருக்கேன் 5 வயசுல அரியா பருவத்துல ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் முருகனமா ஒரு விஷயம் என்ன தெரியுமா என்னமா முருகனை நினைச்சு 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 ரொம்ப இழைச்சு நீங்க நினைச்சு நினைச்சு இழைக்கிறீங்க இழைச்சு போயிட்டேன் நான் நினைச்சு நினைச்சு நினைக்கிறேன் புளிஞ்சு காய போட இடம் இல்லாம தெரியுறியோ அவ்வளவு வேதனை வரமாட்டேங்கிறாரு அழுது கண்ணீர் தண்ணியில பூரா நனையுது அது சரி சொல்ல நனையுது பத்திரமா வச்சுக்கோ இருக்கட்டும் இருந்தாலும் முருகபெருமான் நினைக்கும் பொழுது ஏன் மனசு எப்படி தெரியுமா இருக்கு எப்படிமா சொல்லட்டும் சொல்லுங்கம்மா ஆசைய அப்படித்தான் கேட்கணும் சின்னவரை பார்க்கும் போது தீகம் மோகம் பார்க்கும் போது மயக்கமாகுது சின்னவரை பார்க்கும் போது வேகவில் வசலிக்குது மன்னவரை பார்க்கும் போது மயங்கி நிற்குது பன்னிரண்டு தாடை பேசி காவல் போட ஏற்றுது தொழில் தூண்டு போட்டு போட்டு இருக்குது கூடு கூடு கோலம் போடு கோலம் போட்டு பாடி பாடி தாளம் போடு ராஜராஜனும் கைகோட்ட காரியாகரும் ராஜசாகரம் அதில் இப்ப தோண்டி போகணும் லோகம் கூட பேசவாசனாகரும் களிவட்டி ராயனம் பேசி
என்னோட மோகம் கேட்குது பாட பாடவும் என்னோட பாட்டு சேருது ஏழு லோகமும் கேட்க மாட்டேன் சின்ன கையல்கள் காலம் ஒரே வரட்டு இதுக்கு மேல இங்க நின்றா நல்லா இருக்காது. ஆமா அம்மா இப்ப என்ன செய்ய போறீங்க? தூங்க போறீங்களா? அந்த ஜோடி மட்டும் ஆகாதுமா. அப்பா நம்மளை நம்பி அனுப்பி வச்சிருக்கிறாரு, நம்மளை வேலை பார்க்க சொல்லி இருக்கிறாரு. ஆடி பாடி சும்மா அம்மா நம்மளை வேலை பார்க்க சொல்லி இருக்காரு அப்பா, தெரியுமா? காவல் பார்க்க சொல்லி இருக்காருமா. முடிராஜ் மைனே காவல் வேலை பார்க்க சொல்லி இருக்காருமா. அப்பையும் கடை வாங்கினதுனால காவல் ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை கிடைக்கலன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா? ஆமா நேர்த்தி கடன் காரணமா காவலுக்கு செல்ல வேண்டும். பாருங்க நேர்த்தி கடனா இருந்தானே இன்னைக்கு கடனா இருந்தானே ஏன் கொணற்று என்ன அப்படியே சைனா பிசுமணியே பேசுறீங்க சந்தியா மாதிரி. அந்த பைக்கி வேற நம்மளை பார்த்து அந்த பைக்கி போடுறது. சரி இருக்கட்டும், இருந்தாலும் எப்படி இருக்கு? இடத்த பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டாலும் ஏன்னா பறவை வந்துருச்சு, ஒரே வரட்டா வரட்டிட்டு போயிட்டே இருக்கணும். இதுக்கு மேல இந்த இடத்துல நிக்க கூடாது. ஏமா? ஆமா அப்படி இருக்கு. இது வேற சரி நாங்க மட்டும் வந்தல இருந்து ஆடிக்கிட்டே இருக்கோம். உன் தலையில காசு வாங்க நினைக்கிறீங்களா? எரும மாடு என்ன சொல்ல சொல்லுங்கம்மா. ஆட சொல்லு. நாங்க மட்டும் ஆடுறீங்களாப்பா? ஆடணும்ல அவங்க அம்மா ஆடணும்ல. என்னப்பா அடிப்பாட்டு கடிக்குவா? அடிப்பாட்டுக்கு ஆடணுமா? அம்மா கண்டிப்பா ஆடுவாங்க. எப்பா ஆடுறதுக்கா என்னை கூட்டிட்டு வந்துருக்கீங்க? இதுல சொல்லுமா, எனக்கு ஆடவே தெரியாது. ஏமா பொய்யி ஏமா நம்பர் ஒண்ணு நீங்க தான். எதுல ஏன் பிரச்சனை பண்றீங்க? வள்ளியம்மா ஆட மாட்டேன்னு சொன்னாங்களா? அதான் ஆடுவா வேன்ல வரும்போது சொல்லிட்டாங்க 2 மணி நேரம் ஆடுவேன். வாய முடி இங்க மாதிரி வீடு கேக்குறது. ஏனே மாமா இங்க போட்டு அப்படி மாமா பிரேம் பண்ணி மாட்டினா நல்லா இருக்கும். அண்ணே ஆடுமானே ஐமா பேரு தாண்டா அஞ்சல ஆடுமா என்கிட்ட சல்லாட்டமா ஆட்டமா தேரோட்டமா கூட்டமா சவிராட்டமா வெகு நாளாக உனித கட்டினா ஆடுவே திண்டாடுவே ஆடுவே திண்டாடுவே ஐயா ஐயா ஐயாவா அம்மா ஒன்று சம்பாவா அம்மா அம்மா அம்மாவே அம்மா ஒன்று சம்பாவா ஆட்டமா தேரோட்டமா கூட்டமா சவிராட்டமா யாருக்கும் தெரியாமல் நான் போட்ட முடிச்சு அண்ணாடி உனக்கு அழநாட்டது பறிச்சு யாருக்கும் தெரியாம நான் போட்ட முடிச்சு அண்ணாடி உனக்கு அழநாட்டது பறி தோழி சத்தம் கேட்குது ஏராசா நீராணி சத்தம் கேட்குது தோழி சத்தம் கேட்குது ஏராசா நீராணி சத்தம் கேட்குது ஓட்டமா திரோட்டமா கூட்டமா சதிராட்டமா திரோட்டமா கூட்ட
ஆட்டமா செவியாட்டமா அப்படி பேரே பகவாடி கூடலூர் கொண்டு மல்லி மாட பிடிக்கே வந்த வள்ளி கூடலூர் கொண்டு மல்லி மாட பிடிக்கே வந்த மல்லி ஆசைப்பட்ட மல்லி போய் ஆமா கொஞ்சம் தள்ளி போதுமானது பத்தாதா ஏப்பா இருங்க என்னை ஆடுறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா இல்ல வள்ளி எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் கேக்குறேன் ஆடுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா சந்தோஷப்படுதுன்னா நான் ஆடுறதுக்கு வந்திருக்கேன் வள்ளினா புனிதமான ஆடப்படலாம் ஆடவே கூடாது நம்ம ஊருக்காக ஒரு நேரம் ஆடி இருக்கேன் அப்படின்னா இன்னும் பத்தாவது இன்னும் ஆடுனா எவ்வளவு நேரம் ஆட சொல்றீங்க கராட்டமா நடந்துகிட்டு இருக்கு ஆரியா வழங்காத நண்டு உள்ள போகுதா அது உள்ள போனதுமே அங்க ஒரு பாம்பை பார்த்து அது பயந்து போகும் சரி அப்புறமா மாமா வரட்டுமா சும்மா இருந்தீங்கன்னா அப்புறமா உள்ள வாங்க வந்து என்ன பண்ண எதுக்கு உட்காந்து சரி டப்பு டப்புன்னு அடிச்சு கிடப்பா எதுக்கு உட்காந்தா பாக்கையில நம்பிராதிய ஒரிஜினல் மாதிரி தெரியும் ஏமாந்து போயிடாதீங்க எதுக்கு உட்காந்தா கிட்டிலே அடிக்கலாம் கிட்ட மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார் மாலுவகை புரிந்து கொண்டார் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார் மாலுவகை புரிந்து கொண்டார் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை
இசையுலகாய் பாடுகின்றார் மனிதர் போலே வண்டுகளை இழப்பு கோடு திரிகின்றார் மனிதர் போலே வண்டுகளை இழப்பு கோடு திரிகின்றார் வனத்தில் வாழும் பறவைகள் போல் வாணி பறந்து திரிகின்றார் வனத்தில் வாழும் பறவைகள் போல் வாணி பறந்து திரிகின்றார் மனிதராக வாழ மனிதனுக்கு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் நாலு வகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை விஷத்தை சொல்லி கொடுக்க தெரிந்து கொண்டான் உள்ள பாம்பில் குரு விஷத்தை சொல்லி கொடுக்க தெரிந்து கொண்டான் உள்ள நெருவோல் தந்திரத்தார் உரிய கொடுக்க தெரிந்து கொண்டான் உள்ள நெருவோல் தந்திரத்தார் உரிய கொடுக்க தெரிந்து கொண்டான் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான் வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை மனிதனில் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழ்வகை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை ஒன்று மட்டும் தெரியவில்லை